நம்ம இன்றைக்கி வந்து சுண்டைக்கடலை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நைட்டே சுண்டைக்கடலை வந்து நனைய போட்டுறணும். காலையில் வைக்கிறோம்னா நைட் நனைய போட்டுறணும். நனைய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா கழுவிட்டு நம்ம நனைய போடும் அவிய போடும். தண்ணி வந்து தேவைக்கு ஊற்றிக்கிறோம். இந்த சுண்டைக்கடலை வந்து நனைகிற அளவுக்கு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ திறந்து பார்ப்போம். இந்த அளவு தான் வந்திருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப குழைய வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நம்ம அந்த சுண்டைக்கடலை வந்து அப்படி 2 மவுந்து மாவு மாதிரி தண்ணியிலே கரைஞ்சிரும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சுண்டைக்கடலை குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தேங்காய் அதிகமாக தான் ஊற்றணும். வெள்ளைப்பூடு வச்சுருக்கோம். ஒரு பட்டை வச்சுருக்கோம். பெரிய சீரகம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கை வந்து தொலியை சீவிட்டு நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம எடுத்து சாப்பிட உருளைக்கிழங்கு போட்டு வச்சா தான் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். வெறும் சுண்டைக்கடலை மட்டும் போட்டு வச்சோம்னா திக்காக இருக்காது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி கொஞ்சம் நிறையாத்தையும் போடணும். ஏன்னா நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றுறதில்ல. இந்த சுண்டைக்கடலை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டோம். இது நம்ம வீட்டு குழம்பு பொடி, அதையும் போட்டுருவோம். ஏன்னா வீட்டு குழம்பு பொடியே இல்லாமல் எல்லாத்துக்குமே வீட்டில் உள்ள அரைச்ச பொடியே போடுறேன் நீங்கள் நினைப்பீங்க. அதில் எல்லாமே நம்ம வந்து மொத்தமாக கலந்து அரைச்சிருப்பேன். அதனால நமக்கு தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை. அதான் மொத்தமாக போட்டுறேன். நம்ம அரைச்ச தேங்காய் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து குழம்பு வந்து திக்காக கிடைக்கும். இந்த குழம்புக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான். குக்கர் சின்னதாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, சரியாக வரும். நம்ம இதை வந்து இனிமேல் ஒரு விசில் மட்டும்தான் வைக்க போகிறோம். ரொம்ப வச்சுருந்தது கிடையாது. நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய சீரகமும் நம்ம பட்டையும் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால வந்து இது நல்லா ஒரு கோழி குழம்பு போல் மணக்கும். மட்டன் குழம்பு வச்சா எப்படி மணக்குமோ அந்த மாதிரி மணக்கும். இப்போ நம்ம மூடி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்குருவோம். நம்ம சுண்டைக்கடலை குழம்புக்கு வந்து 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ திறந்து பார்ப்போம். ஒரு விசில் வந்து அடுத்து இன்னொரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொசன்னு போயிடும். உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். சூடாக இருக்கு. அப்போ இதுவே நல்லா குழஞ்சி போச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தூக்கி அதில் ஊற்றிடுவோம். இந்த குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கருப்பு சுண்டைக்கடலை போட்டு குழம்பு வைக்கிறோம்னா புளியை கரைச்சி நம்ம ஊற்றணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். இது வெள்ளை சுண்டைக்கடலை அப்படிங்கிறதுனால நம்ம புளி ஊற்றலை. தக்காளி நிறையா போட்டிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தேங்காயும் கொஞ்சம் நிறையா அரைச்சி ஊற்றிருக்கேன். நம்ம வெள்ளை சுண்டைக்கடலை நனைய வச்சு இதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வச்சு நம்ம பொடி போடலாம், எல்லாம் அரைச்சி கூட போடலாம். போட்டு நம்ம வைக்கும்போது சப்பாத்தி, பூரிக்கு நல்லாயிருக்கும் குருமா. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, சோறோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.